நான் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தேன். நான் பிடிக்கிறேம்மான்னு சொல்லிட்டு இவன் வந்து வாங்கி பிடிச்சி நிற்கிறான் கேமராவை. இன்னைக்கு பர்த்டே விழாக்கு தாங்க பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு வந்து அம்மாவுக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சொல்லு அம்மாவுக்கு. ஹாப்பி பர்த்டே சொல்லு. நான் ஹாப்பி டூன்னு சொல்கிறோம். நீ பர்த்டே எழுதுமா எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகிறோங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு பாப்பாவுக்கு இருமலாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால சொல்லிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு அப்புறமா வீட்டுக்கு வருவோம். நான் சொல்கிறதே சொல்கிறான் அவன். சொல்லு, நீ சொல்லு. சரிங்க, நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். டைம் ஆயிடுச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறமா வந்து பார்க்குறோம். பாய் சொல்லு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோங்க. இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மீஷோவில் தான் ஆர்டர் போட்டேன். எப்பயுமே மீஷோவில் தான் வாங்குவோம். பிரிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரெஸ்ஸு எல்லாம் பார்த்தானா அம்மா எனக்கு ட்ரெஸ் எடுக்கல, உனக்கு மட்டும் எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்பா. ஆனி பர்த்டேக்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுக்கிறேன், மற்ற எதுக்குமே எடுக்கிறதே கிடையாது. பர்த்டே இல்லைன்னா ஆனிவர்சரி அந்த மாதிரி தான் இருக்கிறோம். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எங்கள் வீட்டில் இருக்குள்ள பர்த்டேக்கெலாம் ட்ரெஸ்ஸு வந்தே அவங்களுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணி இருக்கிறாங்க எங்கள் அம்மா. என் தங்கச்சிங்க வீட்டுக்கு கூட பர்த்டே ட்ரெஸ் எடுக்க மாட்டாங்க. எனக்கு வருஷம் எடுத்து கொடுத்துருவாங்க. இங்கே வந்து வருஷம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். பர்த்டேக்கு கம்பல்சரி எடுத்து கொடுத்துருவாங்க. அதேமாதிரி ஆனிவர்சரிக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. எதுக்கு அங்க உட்காந்துருக்க? அங்க பாரு. மண்ணில் உட்காந்து பூச்சி இருக்கும். பின்னாடி பூச்சி, பெரிய பூச்சி வருது. ஒருத்தங்க வந்திருக்காங்க எங்கள் வீட்டுக்கு. அவங்க யாருன்னு பாருங்க. எங்கெங்க போனீங்க? உங்களை இல்லை, உங்களை தாங்க மேடம். ஒரு அம்மாவுக்கு பர்த்டே வாச்சு விஷ் பண்ணுவோன்னு தோணுச்சு அவனுக்கு. கேக் கொடுத்தாதான் விஷ் பண்ணுவியா? நல்ல பொண்ணுடி நீ. அதை ஏண்டி எடுக்கிற? வந்துட்டான் எங்கள் தம்பி. என்ன கிளே வாங்கி வந்து வச்சுட்டு நோ பண்ணிட்டு இருக்கா நீலா. ஹாய் சொல்லுவீங்களா? இவன் ஹாய் சொல்றான் பாருங்க. பாய். யார பேன்ற? புளிக்குழம்பு தாங்க வச்சுருக்கோம். புளிக்குழம்பு வச்சாச்சு. கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுருக்கேன். அப்பளம் பொரிச்சு வச்சாச்சு. சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போக வேண்டியதான். அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க சாப்பிட்டு முடித்ததும் நான் சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. குழம்பு நல்லா இருக்காங்க. நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. எல்லாம் செப்பல் போகிறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. கோயிலுக்கு கிளம்பிட்டோம். என்ன போஸ் கொடுக்குறீங்க? செப்பல் போட வேணாமா? கோயிலுக்கு போகிறதா இல்லையா? அவன் போட போகிறானா? பார்க்குக்கு போகணும்ல. நீலா எப்படி இருக்கா? இங்கே நீலா காட்டு. ஹேர் பின்னே காணும் எதையோ, அதனால் பாப்பாவோட குஷி பின்னே எடுத்து பெறலுதா பாப்பா ட்ரெஸ்ஸு. தூரம் தூக்கி பிடிக்கிற. பாப்பாவோட குஷி பின்னையை தூக்கி போ. எல்லோரும் பூ வச்சுக்கிட்டோம், நானும் பாப்பாவும். நான் என்ன செஞ்சுக்கிறேனோ அதே இவளுக்கும் செய்யணுங்க பாருங்க. வைப்போட்டு வச்சு விட்டா அப்புறம் ஸ்டிக்கர் வைக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்புறம் அவளுக்கு ஒன்று வச்சு விட்டேன். நான் தோடு போட்டேன்னா அதுக்காக அவளும் தோடு போட்டிருக்கா.
இவனை பாருங்க அதுக்குள்ளே இங்கேயே பட்டையை போட்டுக்கிட்டான். நான் செயின் போட்டிருக்கேன், அதனால் அவளும் செயின் போட்டிருக்கா. கிளம்பிருக்காங்க. பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகணுமா, அப்படி கோயிலுக்கு போயிட்டு பார்க்குக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க. பார்க்குக்கு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கிளம்பியாச்சு. அம்மா செப்பல் போட்டேன். ஆமாம், செப்பல் போட்டாச்சு. இதுவும் தான் கிளாஸு. இப்போ வண்டிகிட்ட போய் நில்லு. பர்த்டே ட்ரெஸ் போட்டாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கா? கிளம்பிட்டேன். கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பார்க் போகணும். அப்படியே பார்க் போயிட்டு வரலாம். பார்த்து போ. கல் இருக்கு, நீ பாட்டும் போற. ட்ரெஸ் அழுக்காக போகுது தம்பி. பாய். ரொம்ப சந்தோஷம் சர்க்கஸை பார்த்ததும். உங்கள் ஸ்கூலில் சின்னதாக இருந்தது பாப்பா, இது பெருசாக இருக்குல்ல. அவனை பாருங்க. ஐயோ, இவ ஒரு மென்டல். சிரிக்காத தம்பி, பார்த்து வா. விளையாடுங்க. பார்க்குக்கு அழைச்சிட்டு போனதும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சிங்க. இங்கே சர்க்கஸ் விட்டுட்டு குடுன்னு இறங்கி ஓடுறாங்க. புதுசாக இதெல்லாம் பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களுக்கு. இது என்னன்னு எனக்கே தெரியல. அவள் ஏறி அவள் சுற்றி காமிச்சதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது இது இப்படி தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. செம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்கங்க. மடியில் போய் உட்காந்துக்க, அப்பா மடியில். ஒரு இடமா அப்படியே சுற்றிக்கிட்டே வந்துடுச்சு பாப்பா. பாப்பா இந்த பக்கம் உட்காரு. ஏன் அவ்வளோ கஷ்டப்படுற? ஜாலியாக இருக்கா? அவளை வேறு எப்படி ஏறான்னு. அவள் கிறுக்கு வேலை தான் நிறையா பண்ணுவா. ஆடு பக்கம் ஆடு, நீ ஆடு, நல்லா ஆடு. ஆட்டி விட்டு வரேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இருக்கலாம், அங்கே மட்டும்தானே இருக்கோம். இப்போ இதெல்லாம் புதுசாக கட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வரும்போது அங்கே ஆடுறாங்களே அந்த ஊஞ்சல், அந்த சர்க்கஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ புதுசாக இதெல்லாம் கட்டியிருக்காங்க. நல்லாயிருக்கு. இரு தரேன் இரு தம்பி. தம்பி அழுவக்கூடாது. ஏன் அழுகுற? அவன்கிட்ட கொடுங்க, அவன்கிட்ட கொடுங்க. தம்பிக்கிட்ட கொடுங்க. தம்பி பார்க்காம இருக்கு. போலாமா பாப்பா? போலாமா? பார்க்குக்கு வந்து விளையாண்டுட்டாங்க. அதுக்குள்ளே விளையாண்டுட்டு இப்போ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அந்த பார்க் போகலாம். செப்பலை கட்டி நாங்கள் விட்டுட்டு வரதாட்டியும் இவன் போய் பொறி வாங்கிட்டான். அவங்க இவன்கிட்ட பொரியை கொடுத்துட்டு காசு வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ பொரியை வாங்கிட்டு இவங்க மீனுக்கு போகிறதுக்கு போகிறாங்களாம். இரு நான் வரேன். தாண்டிட்டடா. அவங்க இவனுக்கு பொரி கொடுத்தாங்க. அவன் வந்து எனக்கும் வேணும்னு கேட்குறா. இங்கே உள்ளே போயிட்டு வாங்கிக்கலான்னு சொன்னால் கேட்கவே மாட்டா. அங்கே ஒரு ஆயா வைப்பாங்க, வாங்கி தரேன்னா அப்பா சொன்னாங்கள்ல, போ
எல்லாத்துக்கும் அழுவக்கூடாது பாப்பா. ஏன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இவங்களாம் ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்களாம் பாருங்கள். எல்லோரும் மேட்சாவாக இருக்குது. அது அவங்க அப்பா பிளானு. இது வரைக்கும் என் ட்ரெஸ்ஸு மேட்சாகவே எடுக்கவும் மாட்டோம். ஒரு மேரேஜுக்கு தான் எடுக்கலான்னு எடுத்தோம். அதுவும் செட் ஆகவே இல்லை. இன்னும் வீட்டில் இருக்கிறதெல்லாம் எனக்கு மேட்சாக போட்டிருக்கேன்னு ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டு வராங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் மேட்சாக எடுத்து போடணும். கண்டிப்பாக போடுவோம். அது எனக்கு ஆசை. கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். அவங்க போயிட்டுருக்காங்க. விளக்கு வாங்கிட்டு போய் விளக்கு போ. சாமி கும்பிட்டுட்டோம். நாங்கள் போகக்குள்ளே அவங்க படைக்கிறதுக்கே வரல ஐயரு. அப்புறமா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு சரி 2 சாமியை பார்த்துட்டு வரலான்னு ஏந்து வர முன்னாடி வந்தாங்க. அப்புறமா சாமி கும்பிட்டுட்டோங்க. பார்த்துட்டு நல்லா கும்பிட்டுட்டு எனக்கு பிடிச்சி இப்போ அண்ணா நல்ல அம்மன் சாமியை பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். அந்த சாமி பேர் என்னங்க? அம்மான்ற பிள்ளையார். அங்காளம்மாண்ணா எவ்வளோ மீன் பத்தியா? இறங்கலாம் வேணாம், அப்படியே நில்லுங்க. உட்காரக்கூடாது. எவ்வளோ மீன் பாரு. எல்லாம் சாப்பிட்டு தூக்கி போடு பாப்பா. இவர் இங்கே இங்கே 2 பாக்கெட் 10 ரூபா நிற்கிறாங்க. காற்றுல எப்படியோ பறந்து விழுது. நிறைய இருக்குது. பிடிச்சிட்டுலாம் வரல, இங்கே வளருது. சண்டை போட்டுக்குது. ஒரே முடிய போகுது. அவன்கிட்ட கொஞ்சம் கொடு. பொடி மூஞ்சோனே போயிடணும். எங்கம்மா போயிடணும்? கோயிலுக்கு போயிட்டு போய் மூஞ்சாச்சு. மீனுக்கு பொறி போட்டு முடிச்சிட்டாங்க. சரி போகலாம் வாங்கன்னு சொல்லி அவங்கள வாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். கடைசியில் பார்த்தா அவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்களாட்டுக்கு. அது தெரியல. நான் பாட்டுக்கு ஸ்லோவாக நடந்து போயிட்டேன். அவங்க வீடியோ எடுக்கிறதே எனக்கு தெரியாது. கடைசியில் என்ன அவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்புறமா நான் அந்த சைடு போய் அங்கே கொஞ்சம் மீனெல்லாம் துள்ளிட்டு இருந்தது, அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நான் பார்க்குறேன் என்னை வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க அங்கேயே உட்காந்து அப்புறம் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அந்த சைடு போயிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு விஷயம் சொல்லி அவனுங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த நிலா வந்து எங்கள் கூட வரவே மாட்டா எங்கேயுமே. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவள் எங்கள் கூட வர்றதை விட அவங்க அத்தை கூட போகிறதுக்கு தான் அவள் வந்து ரொம்ப விரும்புவா. அதனாலே எங்கள் கூட மோஸ்ட்லி எங்கேயுமே வரமாட்டா. அவள் எங்கள் கூட வர்றதுன்றது ரொம்ப அரிதாக இருக்கும். நிறைய டைம் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் நான். 3 பேர் மட்டும் போகிறோம், பாப்பா அவள் இல்லையே, நிலா இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். தம்பி கூட அவ்வளோ எதுவும் பேச மாட்டான், எதுவும் சேட்டை பண்ண மாட்டான். அமைதியாக இருந்துட்டு அமைதியாக வந்துடுவான். எது கேட்டாலும் வாங்கி தந்தால் வாங்கிப்பான், இல்லைன்னா கொஞ்ச நேரம் கேட்டுட்டு அப்புறம் விட்டுருவான். ஆனால் இவள் அப்படி இருக்க மாட்டாள். வாங்கி கொடுன்னு சொல்லி அது இதுன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா. தொண பேசிகிட்டே இருப்பா, வாயாடுவா. சரியான வாயாடி அவள். அதனாலே அவள் இருந்தால் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஜாலியாக இருக்கும்ன்ட்டு. அவள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. அவள் என் கூட வரக்குள்ளே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவள் பேசிட்டு வர்றது. அதனால அதேமாரி அவள் எங்கள் கூட இருக்கவே மாட்டா. அவள் மோஸ்ட்லி
அவள் அதேமாரி அவங்க கூட தான் போக தான் விரும்புவாள். நாங்களே இங்கே போகிறோம் வான்னு கூப்பிட்டா கூட வரமாட்டா. அங்கே அதே இடத்துக்கு அவங்க போனால் அவங்க கூட போவோம், எங்கள் கூட வரமாட்டா. அது அப்படியே சின்ன வயசுலேருந்தே அப்படியே பழகிட்டா அவள். மோஸ்ட்லி எங்கள் கூட வீட்லேயுமே கூட வீட்லேயே இங்கே இந்த வீட்டில் இருக்கவே மாட்டா. நாங்கள் இருக்கிற வீட்டில் குளத்துல ஒரு வாத்து குளிச்சுட்டு இருந்தது, அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோங்க. கோயிலுக்கு போனாலே ஒரு நிம்மதியாக இருக்குது. கோயிலுக்கு போயிட்டாலே திரும்பி வீட்டுக்கு வரணுன்னாலே மனசு வர மாட்டேங்குது. எவ்வளோ நேரம் உட்காந்தாலும் உட்காந்துருக்கலாம் மாட்டுக்கு. அங்கே போய் உட்காந்துருந்தா அவ்வளோ நிம்மதியாக இருக்குது கோயிலுக்கு போனால். ஆனால் இவங்க தான் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கொஞ்சம் வெயில் போனதும் வரலான்னு தான் இருந்தோம். அப்புறம் வந்துட்டோங்க வீட்டுக்கு. கேக் பர்த்டே கேக் எனக்கு அம்மாவுக்கு எடுக்கலாம். எல்லாம் பர்த்டேக்கு கேக்கு இது கேக்கா வைக்குமா? இது பட்டர்ஃப்ளை கேக்கா? பட்டர்ஃப்ளை கேக் இல்லை, பட்டர் ஸ்காட்ச். இங்கலாமா? கேக் வாங்கி கட் பண்ணுவோங்க எல்லா பர்த்டேக்குமே. ஆனால் இந்த பர்த்டேக்கு வாங்கலை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனாலே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால இதை செலிப்ரேட் பண்ணவே மூடே இல்லைங்க. அதனாலே கேக் வேணான்னு சொல்லிட்டேன் நான். அதனால தான் காலையில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். அதனால இந்த தடவை அவ்வளோவா எதுவுமே செலிப்ரேஷன் பண்ணலைங்க. செலிப்ரேஷனாக ரொம்பலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. சும்மா கேக் வாங்கியாவது வெட்டுவோம். இந்த தடவை எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டேன். வைக்கலாமா? கைதல் சொல்ல பாப்பா. இருங்க, அது கொடை முட்டாய் தின்னுட்டு வரட்டும். வாயில முட்டாய் வச்சிருக்கு. போன் இரு வரணும். நீ என்னடா கும்பிட காலையில எல்லாம் வை. நீ ஹாப்பி டூவா சொல்றி அம்மாவுக்கு? வெட்டுங்க 3 பேர் சேர்ந்து வெட்டு. வேணுமே பண்றா. முடிங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. பிரேவலக் மேலாதா. நல்லாதா? அது எவ்வளவு அழகா அம்முன்னு சொல்லுது. போதும் என்ன Happy birthday to you. பாட்டவ தம்பி. எனக்கு கொடுக்காம நீ திங்கிற. இதுதான் சிம்பிள் பர்த்டே. ஐயோ அது சாப்பிட சாப்பிடு. அது தொடக்காத. இது எனக்கு நான் படம் கை தட்டுறான். சாப்பிடு. அக்கா கொடுத்துட்டேன்டா. வெரி குட். அம்மாவை கொடு, அம்மாவை கொடு. Happy birthday to you. Happy birthday நிலா. தம்பி டோக்கு. Happy birthday லோகித். Happy birthday லோகித் நேரு. வெட்டியடி கேக்கு அங்க பாரு. கேக்கு என்ன பண்றீங்க? ஒழுங்க போதும் போதும், கத்தி தொடக்கூடாது. இதான் கேக்கு. கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு, அப்புறம் பார்க்கும் போயிட்டு வந்தாச்சு. அவ்வளோதாங்க. கேக் வாங்கி கட் பண்ணி பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சு. இதுதான் எங்களோட பர்த்டே செலிப்ரேஷன். எனக்கு இவன் கிஃப்ட் தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டா நிலா. ஏன்னா நீ கிஃப்ட் தரல. அவன் என்ன செய்யறாளோ அதை அப்படியே அவன் செய்வான். அவன் என்ன பேசுறாளோ அப்படியே அவன் பேசுவான். நானும் ஓவரா இருக்கேன். ஏன் எனக்கு கிஃப்ட் தர? ஏஞ்சி உட்காரு, பதில் சொல்லு. எனக்கு ஏன் நீ கிஃப்ட் தரல? ஏன் என்னை ஏமாத்தின? எனக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களுக்கு ஏன் நீ கிஃப்ட் தரல அம்மாவுக்கு? சரி அடி. ஓகே ஓகே, தேங்க்யூ. சர்ப்ரைஸ் கொடுக்கணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு இது வரைக்கும் அவள் சர்ப்ரைஸ் கொடுத்தே கிடையாது. சிந்துக்கு ஜீவாவுக்கும் 2 பேருக்குமே சர்ப்ரைஸ் கொடுத்துறேன். இவளுக்கும் போன பர்த்டே சிந்துக்கு மட்டும் கொடுத்த, ஜீவாவுக்கு மட்டும் கொடுத்த அப்படின்னு சொல்லி இவ கேட்டானே. இவளுக்கும் 20,
கிஃப்ட் இவளுக்கும் கொடுத்தேன் போன பர்த்டேக்கு. ஆனால் நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க யாரும் இல்லையே. இதுதான் நம்மளோட செலிப்ரேஷன், இதுவே போதும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பர்த்டே வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. செலிப்ரேஷன்லாம் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். Bye.